எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஃபோர்த் ப்ரோமோ ரிலீஸ் ஆகுங்க. என்னன்னு தெரியல, கிறிஸ்மஸ் சொல்லி வந்து பிக் பாஸ் வந்து ஃபோர்த் ப்ரோமோ போட்டாருன்னு தெரியல. ஸோ டெய்லியுமே ஆஸ் யூஷுவல் வந்து 3 ப்ரோமோ தான் போடுவாங்க. இன்னைக்கான ஃபோர்த் ப்ரோமோ போட்டுருக்காங்க. அந்த ஃபோர்த் ப்ரோமோவில் வந்து நம்ம கமருதீன் மாமா இருக்கல, மாமாவை மச்சா சம்திங் யாரோ ஒருத்தர், அவர் வந்து கமருதீனை பொலன்னு பொழக்கிறாரு. ஸோ அது என்ன பொழக்கிறாரு, என்ன அட்வைஸ் பண்ணுறாரு நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதுக்கு மேலே நம்ம சேனலில் புதுசாக இருந்தீங்கன்னா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் போகிற ஒரு லைக்குமே வீடியோ பல பேருக்கு சேர்த்து நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, லைக் போட மாட்டேங்க. ஸோ பார்த்து போட்டு விட்ருங்க. அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா வந்து, உனக்கு பழகிறதுக்குன்னு ஒரு வரைமுறை இருக்கும். நீ வந்து ஏடா கூடமாக பழகிற, வேற மாதிரி இருக்க. ஸோ நீ பழகிற விதமே தப்பாக தான் இருக்குது. ஏன்னா வந்து எல்லாருக்குமே தெரியுது, ரொம்ப க்ளோஸாக பழகுறாங்க. என்ன சொல்கிறதுன்னு தெரியல. நம்ம இந்த சுச்சுவேஷனில் எதுவும் சொல்ல முடியாது. நம்மளாம் ரொம்ப க்ளோஸாக பழகிறது, இது எழுதி காட்டுறது, ஜெயிலில் பேசின வார்த்தைகள், இது எல்லாமே வந்து ரொம்ப அக்லி கேம் தான் இவங்க பண்ணுறது. ஓகேங்களா, நிறைய பேர் சொல்லிட்டாங்க, நிறைய பேர் கமெண்ட் போட்டாங்க. பட் இவங்களுக்கு தெரியணும்ல, இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு தெரியணும்ல. அந்த மாதிரி வந்து கிளியர் கட்டாக அவர் சொல்கிறாரு, கேமரா இருக்கிறதே மறந்துட்டியா நீ? ஸோ இவ்வளோ கேமரா இருக்குது, இவ்வளோ கேமரா இருக்கிற இடத்துல நீ உட்காந்து அது இது எழுதிட்டு இருக்க, ஜெயிலில் பேசிகிட்டு இருக்க. அதுக்கப்புறம் வந்து எங்கே போனாலும் சிரிக்கிறது, 2 பேர் மைக்கை மறைச்சி பேசுறது, எவ்வளோ நிறைய கம்ப்ளைண்ட்ஸ்னாலும் இவங்க தான். ஸோ லவ் பண்ணலாம், தப்பு கிடையாது. லவ்க்கு மேலே போகுதுன்னு தான் இப்போ பிரச்சனையே. நீங்கள் லவ் பண்ணுறீங்கன்னா ஓகே, நான் இப்போ லவ் பண்ணுறோம், ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வெளியில் போய் பார்த்துக்கலாம். எக்ஸாம்பிள் வந்து இந்த துஷார் அரோரா வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துட்டாங்க. வாட் எவர் நம்ம வெளில போய் பார்த்தலாம், இங்கே வந்து வீட்டுக்குள்ளே வேணான்ற மாதிரி ஒரு சின்ன ஒரு கன்க்ளூஷன் வந்துட்டாங்க. பட் வந்து நம்ம கமருதீன் போகிறது அந்த கன்க்ளூஷன் வந்துமே மறுபடியும் ரிப்பீட்டடாக அதான் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ அது வந்து அவங்க மச்சான் அவர்கள் வந்து கிளியராக சொல்கிறாரு, ஒரு வரைமுறை இருக்குது, பார்த்து பண்ணு அப்படி மாதிரி. சில விஷயங்களெல்லாம் அவாய்ட் பண்ணுன்னு சொல்கிறார். சில விஷயங்கள் அவாய்ட் பண்ணுன்னா யாருன்னா பார்வதியை ஜூம் பண்ணுறாங்க. ஸோ பார்வதியெல்லாம் டோட்டலாக அவாய்ட் பண்ணுறு, உன்னோட கேமிங் வந்து ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்கிறது அவங்க மட்டும் தான். அதனால் டோட்டலாக அவங்க கேமை அவாய்ட் பண்ணுறேன்றாங்க. பட் கமருதீனால் வந்து ஆக்சுவலாக நான் வந்து நேற்று வீடியோ போட்டிருந்தேன், ஒரு ஃபேமிலியாக வராங்க. கமருதீன் ஃபேமிலி வந்துட்டு கமருதீன் கம்பல்சரி பார்வதி அவாய்ட் பண்ணுறாரு. ஏன்னா வந்து கமருதீன் சொல் பேச்சு கேட்குறாரு. இப்போ வந்து எக்ஸாம்பிள் கானா ஒன்று சொன்னான்னா கேட்குறாரு, அவர் ஒன்று சொன்னால் கேட்குறாரு, அரோரா ஒன்று சொன்னால் கேட்குறாரு, விஜேஸ் ஒன்று சொன்னால் அப்படி கேட்கும்போது ஃபேமிலியாக இருக்கும்போது சொல்கிறதான் கேட்பாரு. ஸோ அவங்கள வந்து அவாய்ட் பண்ண வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். இப்போ வந்து ரொம்ப கிளியராக வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கான ஃபுல் முயற்சி எடுத்துகிட்டு இருக்காரு. அதே மாதிரி வந்து அரோரா சொல்கிற அட்வைஸ்லாம் நீ எடுத்துக்காத. ஸோ அவங்க ஒரு வெல்விஷராக சொல்கிறது வந்து நீ அவங்க எடுத்துக்காத. அவங்க வந்து இன்னொருத்தர் டிபெண்ட் பண்ணி கேம் விளையாடுற மாதிரி இருக்குன்றாங்க. ஸோ அவங்க என்ன சொல்கிறாருன்னா, அவர் வந்து நீ கமருதீன் டிபெண்ட் பண்ணி அவங்க கேமை விளையாடுறாங்கன்னு சொல்கிறார். பட் அரோரா அப்படி கிடையாது. எனக்கு தெரிஞ்சு அரோராவோட கேம்ஸ் வேறு, கமருதீன் கேம் வேறு. ஸோ கம்பேர் டு கமருதீன் அரோரா பெஸ்ட்டாக தான் விளையாடுறாங்க. ஏன்னா வந்து அவங்களுக்கு வேல்யூலாம் பாயிண்ட்ஸ்லாம் தெரியுது, எங்கெங்கே என்னென்ன பேசணும், என்ன விஷயங்களை சொல்லணும், என்ன விஷயங்கள் சொல்லக்கூடாது. ஸோ ஒரு ஹோஸ்ட் கிட்ட தான் சொல்லணும், கண்டஸ்டன்ஸ்கிட்ட தான் சொல்லணும், சில விஷயங்கள் தெரியுது. பட் கமருதீனுக்கு வந்து சில அவருக்கு வந்து தடுக்குது, சொல்ல முடியல. அவரால் கரெக்டாக வேலையிடாக மைண்டில் எடுத்து வச்சுக்கோங்கள. நம்ம ஒரு கேள்வி கேட்டால் வந்து வேறு ஒரு சுற்றி ஒரு பதில் சொல்லுவார், இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்காரு. பட் அவர் வந்து கிளியர் கட்டாக இல்லை. ஸோ அந்த ஒரு விஷயம் வந்து அவர் கொஞ்சம் சொல்லியிருக்கலாம். மேபி அவாய்ட் பண்ணுன்னு சொல்கிற தப்பு கிடையாது. அரோராவையும் அவாய்ட் பண்ணு, அப்போ வந்து பார்வதி அவாய்ட் பண்ணுறதுலாம் வந்து தவறு கிடையாது. ஸோ வந்து அரோரா வந்து ஓரளவுக்கு கேம் விளையாடுறாங்க. பட் அவரெல்லாம் டோட்டலாக அவாய்ட் பண்ணிங்கன்னு சொல்கிறார். அப்புறம் வந்து அம்மா வந்து அவங்க அக்கா வராங்க. அவங்க அக்கா என்ன சொல்கிறாங்கன்னா வந்து, நீ 100% வந்து எஃபெக்டிவ் போடல, 100% எதுவுமே கொடுக்கல, உனக்கான ஒரு எதுவுமே கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க ஓப்பனாக. ஏன்னா வந்து அவர் வந்து அந்தளவுக்கு 100% எதுவும் பண்ணல. இப்போ வந்து கமருதீன் ஓகே, இப்போ வந்து இருக்கிற 11 பேரில் ஓரளவுக்கு கமருதீன் வந்து பேர் வாங்கியிருக்க தவிர 100% எஃபெக்ட் போடலன்றது உண்மை தான். அதுக்கப்புறம் வந்து இப்போ வந்து உங்கள்கிட்ட என்ன டிஸ்கஸ் பண்ண டைம் இல்லை, ப்ளஸ் எனக்கு இப்போ டைம் எதுவுமே இல்லை, அது என்ன இது என்ன கேட்கறதுக்கு டைம் இல்லை, நீங்கள் பொறுமையாக வீட்டில் வா உன்னை வச்சு செய்கிறேன்னு சொல்லி அவங்க அக்கா வந்து பயங்கர ஸ்ட்ராங்காக பேசுகிறாங்க, ரொம்ப கிளியராக பேசுகிறாங்க. ஓகேங்களா, ரொம்ப போல்டாக கிளியராக நீட்டாக எல்லாத்தையும் வந்து ரொம்ப பக்காவாக கிளாஸ் எடுத்துகிட்டு முடிச்சிட்டாங்க, சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து கடைசியாக வந்து லாஸ்ட்டாக வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து, நீ இந்த வீட்டை விட்டு வெளியில் வரும்போது தலை நிமிர்ற மாதிரி இருக்கணும், தலை குனிற மாதிரி இருக்கக்கூடாது. அதுக்கேற்ற மாதிரி இருக்கிற 25 நாளில் நீ வந்து ஏதாவது ஒன்று பண்ணுன்றாங்க. ஸோ இது வரைக்குமே வந்து நீ என்ன பண்ண 75 டேஸ் 80 டேஸ் என்ன வேணால் பண்ணு, வாட் எவர் பண்ணிட்டு இல்லைன்னு சொல்ல. பட் இதுக்கப்புறம் தான் வந்து ஃபைனல் டச்சு. ஸோ இதில் வந்து நீ எப்படி கிளாரிட்டியாக இருக்க போறியோன்னு தான் விஷயம் அப்படின்னு சொல்லும்போது, பாரு கமருதீன் ரொம்ப க்ளோஸாக அந்த கிச்சனில் அந்த இதெல்லாம் ஃபோட்டோ கிளிப்ஸ்லாம் போடுறாங்க. ஸோ இது வந்து எல்லாருமே சொல்கிறதுன்னா பாரு அவாய்ட் பண்ணுறது தான் சொல்கிறாங்க. ஆக்சுவலி பாரு வீட்டிலேருந்து ஒரே ஒரு நபர் தான் வந்திருக்காங்க. ஒரு 2 பேர் எக்ஸ்ட்ரா வந்திருந்தாங்கன்னா பாருக்கு எக்ஸ்பெக்ட் பண்ண விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க. பாரு அம்மாவில் வந்து எல்லாத்தையும் சொல்ல முடியாதுன்னு நினைக்கிறேன். ஒரு பொண்ணு சுரம்பு இதெல்லாம் சொல்ல முடியாது. அவங்க வந்து ரொம்ப நீட்டாக சொல்கிறாங்க. பட் இவங்க வந்து யங்ஸ்டர்ஸாக இருக்காங்களே. ஸோ அவங்க மச்சானாக இருக்கட்டும், அவங்க அக்காவாக இருக்கட்டும், யங்ஸ்டர்ஸாக இருக்காங்க. ப்ளஸ் எல்லாருமே வந்தாங்களா ஓரளவு யங்ஸ்டர்ஸ். அவங்க திவ்யா அவங்க அண்ணன் இந்த மாதிரி யங்ஸ்டர்ஸாக இருக்கிறது ஓப்பனாக பேசிட்டாங்க. அவங்களால வந்து சில விஷயங்களை சொல்ல முடியலன்னு நினைக்கிறேன். அதனால் வந்து பாருக்கு வந்து போதுமான அளவு அட்வைஸ் கிடைக்கல. பட் கமருதீன் வந்து அதுக்கு மேலேயும் அட்வைஸ் கிடைச்சிருக்கு. இதுக்கு மேலே வந்து கமருதீனோட கேம் மற்றும் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு இந்த ஃபேமிலி டாஸ்க் வந்து எல்லாருமே மாறினா நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ மக்களை உங்களோட கருத்துக்களை இருந்தால் மறக்காம பதிவு பண்ண அடுத்த சந்திக்கலாம். நன்றி.